ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்பொழுது திருவாய்மொழியினுடைய 3வது பதிகம் பத்துடை அடியவர் கெளியவன் என்பதனை அனுபவிக்க வேண்டும். கீழ் 2ஆம் பதிகம் விடுமின் முற்றமும் என்ற பதிகத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய ஒரு குணம் பஜனீயத்துவம் என்ற குணத்தை அருளி செய்தார். பஜனீயத்துவம் என்றால் பஜிக்க தகுந்தவன், பக்தி செய்ய தகுந்தவன் என்று 2ஆம் திருவாய்மொழியில் வீடுமின் முற்றத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். அப்போ சந்தேகம் வருது, அவன் பஜிக்க தகுந்தவன் அப்படின்னா லோகத்தில் ஒருத்தனை எப்போ நாம் பஜனை செய்வோம், அதாவது எப்போ அவனுக்கு சேவை செய்வோம் என்றால் ஒருத்தனை கண்டு அவனுடைய பெருமையை அறிந்து அவனிடத்தில் பிரேமம் ஏற்பட பிறகு அவனுக்கு சேவை செய்வோம் அப்படின்னா லோகத்தில் கிரமம் இருக்குது. இப்போ ஆழ்வாரோ பகவானை பஜியுங்கோள், அவனிடத்திலே பக்தி செய்யுங்கோள் அப்படின்னா அவனை கண்டாதான் அவனிடத்துல பிரேமம் பிறந்து இடத்துல பக்தி செய்ய முடியும், சேவை செய்ய முடியும். அவனை காணவே முடியாது, கிட்டவே முடியாது என்றால் அவனிடத்துல எப்படி நாம் பக்தி செய்வது அப்படின்ற கேள்வி இந்த கேள்வி எழக்கூடிய இந்த கேள்விக்கு ஒரு உதாரணமும் நம்பிள்ளை மகாச்சாரியர் காட்டுகிறார். இருக்கை முடவனை ஆணை ஏறு என்னுமா போலே அப்படின்னு. ஆணை இருக்கு ஒசரமாக இருக்கு, இரு கையால் முடவனாக இருக்கான். அதாவது அவன் 2 கையை கொண்டு எழுந்திருக்க முடியாமல் இருக்கான். முடவன் அப்படின்னா கால் இழந்தவன், கையை கொண்டு அவனால் எழுந்திருக்க முடியல. அப்படிப்பட்டவன் அவனை குறித்து நீ அந்த ஆணையை ஏறு அப்படின்னா எப்படி அவன் ஏற முடியும்? அது போல இருக்கு எம்பெருமானை பஜனை செய்யுங்கோள் அப்படின்னு சொல்றது. இவனுக்கோ சக்தியே கிடையாது, எம்பெருமானை எங்கேயோ இருக்கான். அப்படி இருக்கிறவனை எப்படி இவன் பக்தி செய்ய முடியும் அவனிடத்துல அப்படின்ற கேள்விகளை அதுக்கு பரிகாரமாக தான் இங்கே ஆழ்வார் இந்த 3ஆம் திருவாய்மொழியில் பதில் சொல்லுகிறார். எம்பெருமான் எங்கேயோ இருக்கான்றது உண்மைதான், ஆனால் அந்த ஆணையே தானே தன்னிடத்துல ஏறும்படியாக இடம் கொடுத்ததே என்றால், அதுவே கீழே இறங்கி இடம் கொடுக்குமே என்றால், அப்பொழுது அந்த இருகை முடவனும் கூட அந்த ஆணையில் ஏற முடியும் இல்லையா? அதுபோல தான் பகவானும் தானே இறங்கி வருமானே என்றால் அப்பொழுது அவனை பஜிக்கலாமே, அவனை கண்டு அனுபவித்து அவனிடத்துல பிரேமத்தை வளர்த்து கொண்டு பக்தி செய்யலாமே என்றுதான் ஆழ்வார் இந்த 3ஆம் திருவாய்மொழியில் பதிலை உரைக்கிறார். ஆக இந்த பத்துடை அடியவர் கெளிவன் அப்படின்ற இந்த பதிகத்தில் ஆழ்வார் காட்டக்கூடிய குணம், பகவத் குணம் என்னவென்றால் சௌலபியம். எம்பெருமான் சின்ன பக்தி பிறந்தவர்களுக்கே பரம சுலபனாக இருப்பான் என்றுதான். எம்பெருமானை கண்டால்தான் அவனிடத்துல பக்தி பிறக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்யோன்ய ஆசிரயணம் அப்படின்ற ஒரு சங்கை வருது. அதை பற்றியும் ஆச்சாரியர்கள்லாம் இந்த அவதாரிகளை எடுத்து உரைக்கிறார்கள். அந்யோன்ய ஆசிரயணம் அப்படின்னா ஒரு விஷயம் ஏற்படணும், அந்த விஷயம் ஏற்படணும் அப்படின்னா அது மற்றொரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கிறது. இப்படி வச்சுப்போமே, கல்யாணம் ஆகணும் ஒருத்தருக்கு. எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னா பைத்தியம் தெளிந்தால் கல்யாணம் ஆகிவிடும். அப்போ கல்யாணம் ஆகுதல் அப்படின்ற அந்த செயல் எதை எதிர்பார்க்கிறது? பைத்தியம் தெளிய வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு தன்மையை எதிர்பார்க்கிறது. சரி, பைத்தியம் எப்போ தெளியும் அப்படின்னா கல்யாணமானாதான் பைத்தியம் தெளியும் அப்படின்னா மறுபடியும் இது முன் சொன்னதை எதிர்பார்க்கிறது அப்படின்னா அந்யோன்ய ஆசிரயணம். அப்போ ரெண்டுமே ஏற்படாது அப்படின்னு ஆயிடும். அதே போல எம்பெருமான் இடத்துல பக்தி பண்ணணும் அப்படின்னா எப்போ பக்தி பண்ணலாம் எம்பெருமான் இடத்துல என்றால் எம்பெருமானை கண்டால் தான் பக்தி செய்ய முடியும். சரி, எம்பெருமானை எப்போ காணலாம் அப்படின்னா மனசு நல்ல பரிசுத்தமாக ஆகி எம்பெருமானையே இடைவிடாமல் அன்போடு நினைத்தால் அப்பொழுது பகவானை காண முடியும் அப்படின்னா இப்போ மறுபடியும் அந்யோன்ய ஆசிரயணம். ஏன்னா முதல் கேள்வி எங்கே ஆரம்பித்தோம்? பக்தி பண்ண வேண்டும் எம்பெருமானிடத்துல. எம்பெருமானிடத்துல பக்தி செய்வது எப்படி? அப்போ பக்தி செய்யணும் அப்படின்றது எதை அபேட்சித்து இருக்கு, எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கு? எம்பெருமானுடைய காட்சியை, அவனை கண்டால் தான் பக்தி செய்ய முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. சரி, எம்பெருமானை எப்போ காண முடியும் அப்படின்னா பக்தியானது மிகவும் முதிர்ந்தால்தான் யோகைக கம்யனாக எம்பெருமான் இருப்பான், யோகிகளால் மட்டுமே காண தகுந்தவனாக எம்பெருமான் இருப்பான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இப்போ பக்தி பிறந்தாதான் பகவானை காண முடியும். எப்போ பகவானை காணலாம் அப்படின்னா பக்தி முதிர்ந்தாதான் பகவானை காண முடியும் அப்படின்னா, அதாவது பக்தி எப்போ பிறக்கும் அப்படின்னா பகவானை கண்டால்தான் பக்தி பிறக்கும். பகவானை எப்போ காண முடியும் அப்படின்னா பக்தி முதிர்ந்தால்தான் பகவானை காண முடியும் அப்படின்னா பக்தியானது பகவத் தரிசனத்தை எதிர்பார்க்கிறது, பகவத் தரிசனம் பக்தியை எதிர்பார்க்கிறது. அந்யோன்ய அபேட்சை, அந்யோன்ய ஆசிரியனம் ரெண்டுமே நடக்காது அப்படின்னு ஆயிடும். இங்கே தான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் விடை கொடுக்கிறார்கள். இங்கே ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னவென்றால் பக்தி ஏற்பட வேண்டும் அப்படின்றது முதிர்ந்த பக்தி ஏற்பட வேண்டும். முதிர்ந்த பக்தி ஏற்பட வேண்டும் என்றால் என்ன வேண்டியிருக்கு? எம்பெருமானை காண வேணும். சரி,
அப்போ முதிர்ந்த பக்தியானது எதை அபேட்சிக்கிறது? பகவத் தரிசனத்தை அபேட்சிக்கிறது, அதை எதிர்பார்க்கிறது. சரி, பகவத் தரிசனம் எதை அபேட்சிக்கிறது அப்படின்னா, எதை எதிர்பார்க்கிறது அப்படின்னா, அந்த முதிர்ந்த பக்தியை எதிர்பார்க்கல. ஆசாலேசம், எம்பெருமானை காண வேண்டும் அப்படின்ற சற்றான சிறிதே ஒரு ஆசை, இது இருந்தா போதும் பகவான் காட்சி கொடுப்பான் அப்படின்னு சொன்னா இப்போ அந்யோன்ய ஆசிரியனம் கிடையாது. ஏன்னா இப்போ 2 கிடையாது, 3 வந்துடுது. முதல்ல பரமமான பக்தி எப்போ ஏற்படும்னா பகவானை கண்டால். பகவானை காணுதல், பகவத் காட்சி எப்போ ஏற்படும் அப்படின்னா ஆசா லேசம் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சற்றே சிறிதளவான ஒரு பக்தி. அப்போ முதல் நிலை பக்தி இருந்தால் பகவானை காண முடியும். பகவானை கண்ட பிறகு அவன் இடத்துல ஆசையை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் பரமமான பக்தி வளரும் அப்படின்ற படிக்கட்டு. அதை தான் ஆழ்வார் இங்கு அருளி செய்கிறார். 10 அடியவர் கேளியவன் அப்படின்ற இந்த பதிகத்திலே. ஆக இந்த பதிகத்தில் பகவானுடைய சௌலபியம் பேசப்படுகிறது. எம்பெருமான் ஆஷா லேசமுடையாருக்கு பரம சுலபனாக இருப்பான் அப்படின்னு அதனுடைய முதல் பாட்டு. 10 அடியவர் கேளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள், மற்றொரு கடைவெண்ணை களவிலில் உறவிடை ஆப்புண்டு எத்திறம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே அப்படின்னு இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய சௌலபியத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார். 10 அடியவருக்கு எளியவன். 10 அப்படின்னா பக்தி அப்படின்னு அர்த்தம். எப்படி 10னா பக்தின்னு ஆகும்? 10னா எண்ணிக்கை தானே, 9க்கு பிறகு வரக்கூடிய எண்ணிக்கை 10. 10ன்றது பக்தியை காட்டுமா அப்படின்னா இங்க ஒரு வியாக்கரண நியாயத்தை அரும்பத உரை ஆசிரியர்கள் காட்டுகிறார்கள். என்னன்னா ஏகதேச விகிருதி நியாயகா அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது சின்னபி புச்சே ஸ்வா ஸ்வா ஏவ அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு நாய் இருக்கு, நாயுடைய வால் அறுக்கப்பட்டாலும் அது நாய் அப்படின்னு தான் தோணும். ஆக வேறொரு பிராணியாக தோணாது இல்லையா? அதே போல ஒரு சொல்லில் பல அக்ஷரங்கள் இருக்கு, அதுல ஒரு அக்ஷரம் மாறினா கூட அதே சொல் அப்படின்னு தான் தோணும். ஆக பத்தி பக்தி அப்படின்னு சம்ஸ்கிருத சொல்லானது தமிழ்ல வரும்பொழுது பத்தி அப்படின்னு அர்த்தம். இந்த பத்தி அப்படின்ற இடத்துல இகார ஸ்தானத்துல உ வந்ததுன்னா 10 அப்படின்னு அர்த்தம். இதான் ஏகதேச விகாரம், ஒரு இடத்துல மட்டும் மாறுதல். அப்ப பத்தி அப்படின்றது 10ன்னு மாறி இருக்கு. 10ன்னு சொல்லியிருந்தாலும் பத்தி அப்படின்னு தான் அர்த்தம். சரி, 10 அப்படின்றத சொல்லானது பக்தியை காட்டுமா? சரி, ஒரு இந்த சொல்ல மாத்தி பத்தி அப்படின்றதே 10 ஆயிருக்கு, அப்படி ஆனாலும் அந்த பத்தின்ற சொல்லே தான் அப்படின்னு ஏதாவது நியாயம் சொன்னாலும் எங்கேயாவது பிரமாணத்தில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு நம்மளே காட்டுகிறார். 8 2 கயிற்றினால் மணந்தனை கட்டி அப்படின்னு திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசை ஆழ்வார் அருளி செய்கிறார். 8 2 எனும் கயிறு. 8 2 என்னது? 8 கூட்டல் 2 10. 10ன்றது தான் கயிறு அப்படின்னு திருமழிசை பிரான் சாதிக்கிறார். 10 அப்படின்றது தான் பக்தி என்ற கயிறு. ஆக அந்த கயிற்றால பகவான கட்டி என்று. ஆக 8 2 கூட்டினா 10. 10 அப்படின்ற சொல்லே என்ன பண்றதுன்னா அது பத்தி அப்படின்ற அந்த சொல்ல போலதான் இருக்கு. ஆகையினால 10 அப்படின்னா பக்தி பத்தி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இது ஒரு அர்த்தம். இங்க அரும்புத உரை ஆசிரியர் காட்டுகிறார். ஏன் அங்க ஆழ்வார் 8 2 அப்படின்னு சேர்க்கிறார் திருமழிசை பிரான் என்றால், 8னா திருவட்டாட்சரம், 8 திருவெழுத்தை கொண்ட திருமந்திரம். 2 அப்படின்னா பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியத்தை கொண்ட துவய மகாமந்திரம். ஆக இந்த 2தால் ஏற்படக்கூடிய பக்தியை தான் ஆழ்வார் அங்க 8 2 எனும் கயிறு அப்படின்னு சாதிக்கிறார். ஆக முதல்ல 10 அப்படின்னா பத்தி அப்படின்றதான் 10ன்னு ஆயிருக்கு. இப்படி ஒரு அர்த்தம். மற்றொரு பொருள் என்ன அப்படின்னா இங்க மற்றொரு வழியில எப்படி இங்க பக்தியை சொல்லப்படுறது என்றால் கடைக்குறை எடுத்துக்கிறார்கள். அதாவது பத்தி உடைய அடியவர்க்கு அப்படின்னு தானே பாட்டு இருக்கு. பத்தி உடை அப்படின்னு இருக்கணும். அப்ப சேர்த்து என்ன ஆகும்? பத்தி உடை அப்படின்னு ஆகும். அதுல கடைக்குறை இந்த பத்தி இருக்கு இல்லையா, இகாரம் விழுந்திருத்து அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ 10 கூட்டல் உடை 10 உடை அப்படின்னு. ஆக 2 விதம். ஒன்று 10 உடை அடியவர்க்கு அப்படின்னே வச்சுட்டு 10னா பக்தி அப்படின்றதையும் காட்டுறது அப்படின்னு ஒரு வழி. மற்றொரு வழி என்னன்னா இங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா பத்தி அப்படின்னா சொல்லு, பத்தி கூட்டல் உடைய அடியவர்க்கு அப்படின்னு தான் பாட்டுல இருக்கு. ஆனா கடைக்குறை ஏற்பட்டதுனால அந்த பத்தி அப்படின்ற இடத்துல இகாரம் விழுந்திருத்து. அப்ப 10 கூட்டல் உடை 10 உடை அடியவர் கேளியவன் அப்படின்னு 2 கிரமத்திலையும் பக்தி அப்படின்றது தான் அர்த்தம். பக்தியுடைய அடியவர்களுக்கு. ஆக இந்த பக்தியுடைய அடியவர்களுக்கு இங்க ஒரு ஆச்சரியமான பாட்டு நம்ம பாசுரத்தை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் உதாகரிக்கிறார்கள். அதாவது பிராமியதாம் அத்திர சம்சாரே நராணாம் கர்மதுர்கமே ஹஸ்தாவலம்பனோ ஹேகா பக்தி கிரீதோ ஜனார்தனஹா. பக்தி கிரீதா, பக்தியால
விலை வாங்கப்பட்டவன் எம்பெருமான், அறவிலை செய்யப்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னு பக்திக்கு அவன் பரம விதேயனாக இருக்கான். பிராமியதாம் அத்திர சம்சாரி, இந்த சம்சாரத்துல சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், நரானாம் கர்ம துர்கமே, கர்மத்தால வந்த துர்கதி தான் சம்சாரம். இந்த சம்சாரத்துல சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு ஹஸ்தாவலம்பனஹா ஏகஹா, பற்றுக்கோலாக, கைக்கு பற்றுக்கோள், சுத்தி கொண்டிருந்தா ஒரு பற்றுக்கோள் வேண்டாமா, அந்த பற்றுக்கோளாக யார் இருக்கா அப்படின்னா ஜனார்தனன் எம்பெருமான் தான் பற்றுக்கோளாக இருக்கா, பற்றுக்கொம்பாக இருக்கான். எப்படி அந்த பற்றுக்கொம்பு கிடைச்சது என்றால் பக்தி கிரீதோ ஜனார்தனஹா, பக்தியால வாங்கப்பட்டவன், பக்திக்கு வசப்பட்டவன் அப்படின்னு அந்த அர்த்தத்தை தான் ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு. ஆக இப்படி இங்க சொல்ற பக்தியை பரபக்தியில எதுவுமே கிடையாது, எம்பெருமானை காண வேணும் அப்படின்னு துளியான ஒரு ஆசை, முதிர்ந்த இல்ல முளைத்த சின்னதொரு ஆசை, அதான் 10 அப்படின்னு இங்க ஆழ்வார் சாதிக்கிறார். 10 அடியவர்க்கு, இப்படிப்பட்ட அடியவர்களுக்கு. இவர்கள் அடியவர்களா அப்படின்னு கேட்டா அனந்தன், திருவனந்தாழ்வான், கருடன், விஸ்வக்சேனர் இவர்கள்லாம் அடியவர்கள். இவன் அடியவனா அப்படின்னா இவனுக்கு அந்த சேஷத்தை பூர்த்தி இல்லாம போனா கூட பகவானுடைய அபிப்பிராயத்துல இவன் அடியவன் தான். சுக்ரீவனுடைய ஒரு ஸ்லோகத்தை, அவனை பற்றின ஒரு ஸ்லோகத்தை இங்க ஆச்சாரியர்கள்லாம் உதாகரிக்கிறார்கள். இதானி மாகிருதா வீர ஏவமிதம் அச்சிந்திதம் துவயி கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மமா அப்படின்னு பெருமாள் சுக்ரீவனை குறித்து சொல்றார். இதானி மாகிருதாக வீரனே சுக்ரீவனே இந்த மாதிரிலாம் செயல்கள்லாம் செய்யாத. இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ராவணன் மேல இருக்கான், லங்கைக்குள்ள நுழையும் போது ராவணன் மேல இருக்கான், அவன் மேல இருந்து பெருமாளையும் இளைய பெருமாளையும் அவன் பார்க்கறான். இதை அவன் பொறுக்கல சுக்ரீவனுக்கு. அது எப்படி இவன் 2 பேர் கீழே இருக்கும் பொழுது இவன் மட்டும் மேல இருக்கலாம் அப்படின்னு அவன் இடத்துல போயிட்டு மல்ல யுத்தம் பண்ணி அவனுடைய கிரீடங்கள்லாம் கேட்டுட்டு வர்றார். அப்போ பெருமாள் சொல்றார், உன்னை எங்கேயாவது அவன் வெசவு பாடினா என்னுடைய மனசு எவ்வளோ புண்பட்டிருக்கும், அவன் இடத்துலேருந்து தப்பிச்சு வந்த, எனக்காக நீ போன, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற கட்டத்தில் இதானி மாகிருதாக வீர அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏவம் விதம் அச்சிந்திதமான இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணக்கூடாது. தொயி கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மமா, உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் அப்புறம் நான் பிராட்டியை பெற்று நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அடியவன் சுக்ரீவன் அப்படின்ற அந்த குரங்கு அவனிடத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரேமத்தை காட்டி, உனக்கு ஏதாவது ஆயிருந்ததே என்றால் சீதையை பெற்றுக்கூட எனக்கு வாழ்வு கிடையாதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அடியவர் இடத்துல எம்பெருமான் அத்தனை உகப்பு காட்டுறான். 10 அடியவர்க்கு அப்படின்னா இவனை சேஷத்துவ பூர்த்தி இல்லாத பொழுதிலும் இவனை அடியவன் அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறான். 10 அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு, எளியவன்னா இவன் பிரார்த்திக்கிறான், இவனுக்கு தனத்தை கொடுக்கறான். அத்தோட மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்த்தா மாதிரி பக்தி கிரீதஹா ஜனார்தனஹா அப்படின்னு விலையே போயிட்டான், இவனுக்கு அடிமையாக ஆயிட்டான் எம்பெருமான். 10 அடியவர்க்கு அத்தனை எளியவனாக இருக்கான். 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், பிறர்களுக்கு அரியவனாக, கிட்டுவதற்கு அரியவனாக இருக்கான். இங்க அரிய வித்தகன் அப்படின்னா வல்லினரா கிடையாது, அரிய இடையினரா, அரியவன், கிட்டுவதற்கு அரியவன். பிறருக்கு யார் இந்த பிறர் அப்படின்னா, எம்பெருமான எனக்கு தேவையே இல்லையே, அவனை வச்சுட்டு நான் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது எனக்காக அப்படின்னு எவன் எந்த விதத்திலும் பகவானை கொள்ளலையோ, அவனிடத்துல போயிட்டு செல்வத்தை கூட பிரார்த்திக்காம இவன் எம்பெருமானா வேண்டாம் அப்படின்னு எவன் இருக்கான், அவன் தான் பிறர். அப்படிப்பட்ட பிறருக்கு எம்பெருமான் அரியவனாக இருக்கான், வித்தகனாக இருக்கான். வித்தகன்னா ஆச்சரிய பூத்தனாக இருக்கான். என்ன இங்க ஆச்சரியம் அப்படின்னா, எந்த ஒரு நிலையில பக்தர்களுக்கு எளியவனாக இருக்கானோ அதே நிலையில தான் மற்றவர்களுக்கு அரியவனாக இருக்கான். எங்க காணலாம் அப்படின்னா, துரியோதனன் அர்ஜுனன் ஒரே படுக்கையில தான் கண்ணன் படுத்திருந்தான் இல்லையா, ஆனா கண்ணனையே பெற்று போனான் அர்ஜுனன். துரியோதனன் கண்ணனை இழந்து ஏதோ ஒரு கூட்டம், இந்த சேனா கூட்டத்தை மற்றும் பெற்றால் இந்த துரியோதனன் ஆனவன். ஆக ஒரே நிலையில அர்ஜுனனுக்கு எளியவனாக இருந்தா துரியோதனனுக்கு அரியவனாக இருந்தான் இல்லையா, அதை தான் இங்க ஆழ்வார் வித்தகன் அப்படின்னு அருளி செய்கிறார். 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். அப்படிப்பட்டவன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள். மலர்மகள் பெரிய பிராட்டியார், அவள் விரும்பக்கூடியவன், அதாவது மலர்மகள் விரும்பக்கூடியவன் நம் அரும் பெறல் அடிகள், பெறுவதற்கு அருமையானவன். ஆக ஏதோ ஒருத்தன் சுலபனாக வரான் அப்படின்னு கிடையாது, பிராட்டியால விரும்பப்படுகிறவன் அவன் சுலபனாக வருகிறான். மற்ற எந்த ஒரு உபாயத்தினாலையும் அடைய முடியாதவன், பெறுவதற்கு அருமையானவன் அவன் சுலபனாக வருகிறான். பெறுவதற்கு அரும்பெறடிகள் அவன். அந்த கண்ணன் எம்பெருமான் என்ன பண்ணானா, மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு. மத்துரு கடை வெண்ணெய், மத்தாலே உற்று கடையப்பட்ட வெண்ணெய், அதான் மத்து உரு கடை வெண்ணெய், மத்தாலே உற்று கடையப்பட்ட வெண்ணெய்.
அதனுடைய களவினில், களவு அப்படின்னா திருட்டு, அந்த திருட்டானது ஏற்படும் பொழுதே, திருடின பிறகு இல்லை, திருட்டானது ஏற்படும் பொழுதே எம்பெருமான் அகப்பட்டு கொள்கிறான். களவினில் உறவிடை ஆப்புண்டு. உறவிடை, உரசு அப்படின்னா மார்பு, மார்பிடத்துல வைத்து தான் யசோதையானவள் கட்டினாள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். உறவிடை அப்படின்ற இடத்துல உதர விடை, உதர அப்படின்ற இடத்துல இடைக்குறை, அந்த தா விழுந்ததே என்றால், உதரம்னா வயிறு, ஆக தாமோதரன் அப்படின்னா தாமம்னா கயிறு, தாமத்தை உதரத்திலே உடையவன், ஆக அதுதான் அவனுடைய திருநாமமே. ஆக வயிற்றில தான் யசோதை பிராட்டி கட்டினான் என்றால் ஆமா, இங்க ஆழ்வார் வந்து உறவிடை, உரசுன்னா மார்பு, மார்புன்னு சொன்னா கூட நேரம் அப்படி அர்த்தம் வச்சுக்க கூடாது. உர அப்படின்றது உதர, வயிற்றை தான் காட்டுறது, வயிற்றில யசோதை பிராட்டியானவள் கட்டினாள் அப்படின்னு மற்றொரு அர்த்தம். ஆக உறவிடைனா மார்பிலே கட்டினாள், உறவிடை அப்படின்னா உர இடை, உரத்தினுடைய இடையிலே, ஆக அது அந்த இடத்திலே, ஆக உதரவிடை அப்படின்னு மற்றொரு அர்த்தம், வயிற்றிலே கட்டினாள் அப்படின்னு. மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா உறவிடை, உரத்தை பெற்ற விடை, விடை அப்படின்னா எருது, ரிஷபம். ஆக உறவிடை ஆப்புண்டு அப்படின்னு உரத்தினுடைய இடத்திலே ஆப்புண்டான், கட்டுண்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கட்டுண்டான் யார், ஆப்புண்டான் கட்டுண்டான், யாரு கட்டுண்டான் என்றால் உறவிடை கட்டுண்டான். உறவிடை அப்படின்றது இப்போ கண்ணனை தெரிவிக்கிறது. உறவிடை அப்படின்றது கண்ணன் எப்படி தெரிவிக்கும் என்றால், கண்ணனே ஒரு எருது, உரத்தை பெற்ற பலத்தை பெற்ற எருது போல இருக்கக்கூடிய கண்ணன் அவன் ஆப்புண்டான் அப்படின்னு மூன்றாவது அர்த்தம். உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவே. எத்திரம் என்ன ஒரு பிரகாரம் இது, இந்த எழிவு, எழிவு அப்படின்னா சௌலபியம், எளிமை அப்படின்னு அர்த்தம். எழிவு அப்படின்றது பண்பு பெயர், எளிமை அப்படின்ற அந்த பண்பை காட்டுறது. இந்த பண்பானது எத்திரம், என்ன பிரகாரம், என்ன விதம் இது அப்படின்னு ஆழ்வார் மோகிக்கிறார். உரலினோடு இணைந்திருந்து, அந்த உரலுக்கும் கண்ணனுக்கும் ஒரு வாசியே சொல்ல முடியலையாம், வேறுபாடே சொல்ல முடியலையாம், அந்த அளவுக்கு இணைந்து இருக்கான் எம்பெருமான். ஒரே ஒரு வாசி தான். ஏங்கிய எழிவு அப்படின்னு அந்த உரலானது ஏங்கவில்லை, அழவில்லை, எம்பெருமான் ஏங்கினான், அழுதான் அப்படின்னா இதுதான் இரண்டு பேர்களுக்கு நடுவில் வாசி என்று இந்த அளவுக்கு எம்பெருமான் கட்டுன்னு இருந்தான் என்று அவனுடைய சௌலபியத்திலே ஆழங்கால் பட்டு ஆழ்வார் 6 மாசம் மோகித்தார் அப்படின்றது பிரசித்தமான சரித்திரம். இப்படி மோகித்து கிடந்த ஆழ்வார், அந்த ஆழ்வாரை திருநகரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருமே பாதுகாத்து கொண்டிருந்தார்களாம். ஏன் அப்படின்னா ஒரு மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கு, அந்த பழங்களெல்லாம் மொய்த்து கிடக்குமா பட்சிகள்லாம், அதனுடைய போகியத்தையில் அடிபட்டு ஆழங்கால் பட்டு அந்த மொய்த்தே கிடைக்குமா அந்த மரத்தின் மேலே அந்த பட்சிகள்லாம். அதுபோல ஆழ்வார் இப்படி பக்தியால பக்குவமா இருக்கார் இல்லையா, இவரை கொண்டு மேலும் மேலும் பாசுரங்கள் கேட்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். அதே போல இப்படிப்பட்ட பக்திமானான ஆழ்வார் அவர் என்ன ஒரு வியாபாரம் செய்தாலும், என்ன ஒரு செயல் செய்தாலும் அதுவே ஆக்கர்ஷகமாக இருக்கு இல்லையா. ஆக இந்த 6 மாசம் ஆழ்வார் மோகித்தார் அப்படின்னாலே அந்த மோகமே மற்ற அடியார்களுக்கு ரசனையாக இருக்கு. ஆக ஆழ்வாருக்கு அந்த காலத்துல மேலே எறும்போ இல்லாட்டி மற்ற பூச்சிகள் ஏதோ வந்து ஆழ்வார் திருமேனியை ஒரு கால் மொய்த்தது என்றால் அதெல்லாம் வராதபடிக்கு, ஆழ்வார் திருமேனிக்கு ஒரு தீங்கும் வராதபடிக்கு இந்த திருநகரியில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்கள், எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோருமே ஆழ்வாருடைய திருமேனியை பாதுகாத்தார்கள் என்று நம்மளை சாதிக்கிறார். ஆக இப்படி 6 மாசத்துக்கு பிறகு ஆழ்வார் தெளிந்து, ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா என்ன ஆசை அப்படின்னு கேட்க, தேவரீர் வந்து ஏதோ எம்பெருமானுடைய சௌலபியத்தை பற்றி ஏதோ ஒரு பிரசக்தமாக ஏதோ சொல்ல வந்தது, இந்த மாதிரி முடிஞ்சது பாட்டை அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா ரொம்ப ஆழமாக சொன்னால் மறுபடியும் மோகித்துருவாரு, அதனால பிரசக்தமாக இது இப்படி நடந்தது அப்படின்னு மேலிட்டு ஏதோ ஒன்று சொல்லி சொன்ன பிறகு இப்போ ஆழ்வார் யோசிக்கிறார். 2ஆம் பத்து சொல்றதுக்கு முன்னாடி ஆழ்வார் என்ன 2ஆம் பாட்டை சொல்றதுக்கு முன்னாடி ஆழ்வார் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, தப்பை சொன்னோம் தப்பை செய்தோம் அப்படின்னு ரெண்டும் யோசிக்கிறாராம். என்ன தப்பு பண்ணார் ஆழ்வார், வந்து தப்பு சொன்னாராம், ஆழ்வார் வந்து தப்பை செய்தாராம். என்ன தப்பு சொன்னார் அப்படின்னா, முதல் பாட்டுல 10 அடியவர் எளியவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப என்ன தெரியறது அப்படின்னா, எம்பெருமான் எளியவன், சுலபன், சௌலபியத்தை கொண்டவன். யாருக்கு அப்படின்னு கேள்வி வர 10 அடியவருக்கு அப்படின்னு ஆறுது. அப்ப யாருக்கு பக்தி இருக்கோ, யாருக்கு ஸ்நேகம் இருக்கோ அவர்களுக்கு எம்பெருமான் எளியவனாக ஆயிடுவான் அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய குணமா. லோகத்துல கூட அப்படிதான் இருக்கார்கள். யார் மேல ஒருத்தர் அன்பு வைக்கிறாரோ அவரிடத்துல மறுபடிக்கு அன்பு வைக்கிறார்கள். இது லோகத்திலே சித்தமானது தானே, இது பகவானுக்கு ஒரு பெரிய ஏற்றமா அப்படின்னு ஆயிடும் இல்லையா. ஆகையினால ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் தப்பை சொன்னேன் அப்படின்னு ஒண்ணு, மற்றொன்னு தப்பை செய்தேன் அப்படின்னு சொல்றார். என்ன தப்பு ஆழ்வார் செய்தார் அப்படின்னா, இந்த 10 அடியவருக்கே இந்த பதிகமே பிறருக்கு உபதேசம் பண்றதுக்காக தான் வந்தார். பிறருக்கு உபதேசம் பண்ண வந்ததான்
இப்போ தானே 6 மாதம் மோகித்து விழுந்துட்டார் இல்லையா, இதுவே ஒரு தப்பான செயல் தான். பிறருக்கு உபதேசம் பண்ண வந்த நான் இப்போ சுவானுபவத்தில் இருக்கலாமா அப்படின்னு தப்பை சொன்னேன், தப்பை செய்தேன் அப்படின்னு இந்த 2ஆம் பாட்டுலேருந்து இப்போ பரோபதேசம். அதுலேயும் முன்னாடி சொன்ன அந்த 10 அடியவர் கேளியவன் அப்படின்னு ஆழ்வார் இன்னானுக்கு எம்பெருமான் சுலபனாக இருக்கான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது தப்பு, அப்படி கிடையாது. இந்த 2ஆம் பாட்டில் சொல்ற எளி வரும் இயல்பினன், அவனுடைய சுபாவமே சௌலபியம்தான். இன்னானுக்கு சௌலபன் அப்படின்னு வேண்டாம், அவனுடைய சுபாவமே எல்லாரிடத்துலையும் அவன் சுலபனாக தான் இருப்பான் அப்படின்றத இந்த 2ஆம் பாட்டில் சொல்கிறார். எளி வரும் இயல்பினன் நிலவரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முடிநலம் முதலில கேடில வீடாம் தெளித்திரு நிலைமையது ஒழிவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருடினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே. ஆக எளி வரும் இயல்பினன், அவனுடைய இயல்பே என்ன அப்படின்னா எளிமைதான். ஆக சுலபன் அப்படின்றது அவனுடைய சுபாவம். எளி வரும் இயல்பினன் நிலை வரம்பில பல பிறப்பாய், எம்பெருமானுக்கு பல பிறவிகள் உண்டு. அந்த பிறவிகள்லாம் எப்படிப்பட்டவை என்றால் நிலையில வரம்பில. நிலையில அப்படின்னா இந்த ஜென்மத்தில் தான் பிறப்பான், மனுஷ ஜென்மத்தில் தான் பிறப்பான், தேவ ஜென்மத்தில் தான் பிறப்பான் அப்படின்னு நிலை கிடையாது. அவன் திரியக்கா கூட, ஒரு விலங்கா கூட, ஸ்தாவரமாக கூட, ஒரு குப்ஜ ஆம்பரமாக, ஒரு குட்டையான ஒரு மாமரமாக கூட எம்பெருமான் திருவதாரம் பண்ணுவான். இந்த மாதிரிலாம் திருவதாரம் இருக்குது எம்பெருமானுக்கு. ஆக என்ன ஒரு பிறவியிலும் எம்பெருமான் பிறப்பான். அப்போது அவனுடைய பிறப்புக்கு நிலை கிடையாது. அதே போல் வரம்பு கிடையாது. இன்ன சேஷ்டிதம் தான் பண்ணுவான், இன்ன செயல்கள் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வியாபாரங்களையும் பண்ணுவான். ஆக நிலையில வரம்பில. அவனுடைய அவதார ஜென்மத்தில் இதுதான் அப்படின்னு ஒரு வரம்பு கிடையாது, அவனுடைய சேஷ்டிதத்தில் இதுதான் அப்படின்னு வரம்பு கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம். பட்டர் என்ன சாதிச்சார் அப்படின்னா நிலையில அப்படின்ற அந்த சொல்லுக்கு அவனுடைய ஜன்மத்திலையும் ஒரு வரம்பு கிடையாது, அவனுடைய சேஷ்டிதத்திலையும் ஒரு வரம்பு கிடையாது அப்படின்னு வச்சுட்டுருவோம். அப்புறம் வரம்பில அப்படின்னு வந்தது இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் பட்டர் சாதிக்கிறார் அப்படின்னா அவன் அவதாரம் பண்ணும் பொழுதும் கூட சிலகால் அவன் தன்னுடைய பரத்வத்தை ஆவிஷ்காரம் பண்ணுவான், வெளிப்படுத்தி காட்டுவான். ஆக அங்கே வரம்பு கிடையாது. பரத்வத்தை மறைக்கவும் மறைப்பான், பரத்வத்தை வெளியிடவும் வெளியிடுவான். ஆக நிலையில வரம்பில பல பிறப்பு அப்படின்னு பல பிறவிகள் இந்த மாதிரி எம்பெருமான் எடுக்கிறான். ஆக நிலையில வரம்பில பரபிறப்பாய் ஒளிவரு முழு நலம், எம்பெருமானுடைய நலம் திருக்கல்யாண குணங்கள் அது எல்லாமே முழுமையாக ஒளி வருகின்றன. எப்பொழுது? அவதாரம் பண்ணும் பொழுது. இங்கே தான் ஒரு ஆச்சரியமான பிரமாணத்தை ஆச்சாரியர்கள் எடுக்கிறார்கள். சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படின்னு யஜுஷாக்கையில் இருக்கிறதாக ஆச்சாரியர்கள் எடுக்கிறார்கள். யுவாசுவாசாக பரிவீத ஆகாத் சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா தம் தீராசா கவயா உன்னயந்தி அப்படின்னு யுவா சுவாசாக, யுவாவாக இருக்கிறான், சுவாசாக நல்ல ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டவனாக இருக்கிறான், யுவா சுவாசாக பரிவீத்த ஆகாத் இப்படிப்பட்டவன் வந்தான். அவன் சௌஸ்ரேயான் பவதி, ஸ்ரேயான் பவதி சிறப்புற்றவனாக இருக்கிறான். சஹா அந்த எம்பெருமான் ஸ்ரேயான் உ பவதி, ஸ்ரேயான் ஏவ பவதி ஸ்ரேயானாகவே ஆகிறான், சிறப்பானவனாகவே. அந்த ஏகாரம் இங்கே இருக்கு. இந்த இடத்துல இந்த ஏகாரத்தை 3 விதமாக பிரித்து ஆச்சரியமாக வியாக்கியானம் சாதிப்பார்கள் ஆச்சாரியர்கள். அவன் பிறக்கிறான், பகவான் பிறக்கிறான். பகவான் பிறந்து அவன் மட்டுமே அவனேதான் சிரேயஸை அடைகிறான், அவனேதான் சிறப்பை அடைகிறான் அப்படின்னு ஏவ அங்க சேர்க்கலாம். அவன் மட்டுமே சிறப்பை அடைகிறான் அப்படின்னு சேர்க்கலாம். 2வது பகவான் பிறந்து சிறப்பையே அடைகிறான் அப்படின்னு சேர்க்கலாம். பகவான் பிறந்தே சிறப்பை அடைகிறான் அப்படின்னு சேர்க்கலாம். ஆக 3 விதமாக ஏகாரத்தை சேர்க்கலாம். எப்படி சேர்க்கலாம்? பகவானே பிறந்து சிறப்பை அடைகிறான் அப்படின்னா ஜீவாத்மா இங்கே தள்ளப்படறான். பகவானே அவன் மட்டும்தான் பிறந்து சிறப்பை அடைகிறான். ஜீவாத்மா பிறந்தானே என்றால் அவனுடைய கர்மத்தினால் பிறக்கிறான், அவனுடைய ஞானம் எல்லாம் மழுங்கி போயிடும். ஆக ஜீவாத்மா அவனுடைய பிறவி இழுக்கானது. பகவானுடைய பிறவி எப்படிப்பட்டதுன்னா பகவானோ அவனே என்ன பண்ணுறான், அவன் பிறந்து சிறப்பை அடைகிறான். ஜீவாத்மா பிறந்தால் அவனுக்கு சிறப்பு கிடையாது. இது முதல் அன்மயம். 2வது பகவான் பிறந்து சிறப்பையே அடைகிறான். ஜீவாத்மாவனுடைய பிறவினால தான் தாழ்ச்சி. பகவானுடைய பிறவி இருந்தது என்றால் அதுக்கு தாழ்ச்சி சிறப்பு 2 அப்படின்னு கிடையாது, வெறும் சிறப்பு மட்டுமே அப்படின்னு அர்த்தம். பகவான் பிறந்து சிறப்பையே அடைகிறான் அப்படின்னு. 3வது ஆச்சரியம், பகவான் பிறந்தே சிறப்பை அடைகிறான்.
எம்பெருமானுக்கு ஒரு ஏற்ற மரணம் அப்படின்னா அவன் பிறந்தாதான் முடியும். ஆக பிறக்கலை அப்படின்னா பல கல்யாண குணங்கள் லீலா விபூதியில் வெளிப்படாமலே போயிடும். நித்திய சூரிய இடத்துல அவன் என்ன கிருப்பையை காட்டுறது? ஆக இங்க வந்தாதான் அவனுடைய குணங்களுக்கு ஒரு ஏற்றம். ஆக பகவான் பிறந்தாதான் அவனுக்கு சிறப்பே அப்படின்னு 3 விதமாக ஆச்சாரியர்களும் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஆக இந்த மாதிரி ஒளிவரு முழு நலம் என்று இந்த நலம், இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் ஒளிவருகின்றன, மேலும் மேலும் பிரகாசிக்கின்றன அவனுடைய அவதாரத்தினால. ஒளிவரு முழு நலம் முதலில கேடில. இந்த கல்யாண குணங்களுக்கு முதல் இல்லை, ஆதி கிடையாது, கேடு அந்தம் அதுவும் கிடையாது, ஆதியும் அந்தமும் இல்லாத இப்படிப்பட்ட ஒளிவரக்கூடிய இந்த கல்யாண குணங்களை உடையவனாக எம்பெருமான் பிறக்கிறான். முதலில கேடில. வீடாம் தெளிதரு நிலைமையது ஒழிவிலன். வீடாம் தெளிதரு, வீடாகிற தெளிவு, அதாவது வீடுனா மோட்சம், மோட்சஸ்தானம் ஸ்ரீ வைகுண்டம், அதுவே தெளிவு. தெளிவிசும்பு திருநாடு அப்படின்னே பெயர். இந்த லீலா விபூதியானது எப்படின்னா நித்தியசூரிகள் இங்கே வந்தால் அவர்களுக்கும் கூட மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இருள் தருமா ஞானம் அப்படின்னு சம்சாரம் அமைந்திருக்கு. ஸ்ரீவைகுண்டம் எப்படின்னா நாம் சம்சாரிகள் அங்கே போனால் கூட நமக்கும் கூட தெளிவிசும்பு திருநாடுன்னு தெளிவை கொடுக்கக்கூடிய நாடாக அந்த வீடாம் ஸ்தானம் அது தெளிவிசும்பு திருநாடாக இருக்கு. ஆக வீடாம் தெளிதரு அப்படிப்பட்ட அந்த ஸ்தானம், தெளிவாகிற அந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய வீடாம் தெளிதரு நிலைமையது ஒழிவீரன். இந்த சுபாவம், இந்த நிலை இருக்கு இல்லையா, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த மோட்ச பிரதத்துவம் அப்படின்ற அந்த நிலை, அந்த நிலைமையானது ஒழிவிலன். ஒரு பொழுதும் அவனை விட்டு பிரியாது. எப்பொழுதுமே மோட்சப்பிரதனாக தான் எம்பெருமான் இருப்பான். அவதார நிலையில கூட மோட்சப்பிரதனாக எம்பெருமான் இருப்பான். ஆக வீடாம் தெளிதரு நிலைமையது ஒழிவிலன் முழுவதும் இறையோன். ஆக மோட்சப்பிரதன் யாரோ அவன் தானே இறைவன், அவன் தானே சர்வேஸ்வரன், இறையோன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். வீடாம் தெளிதரு நிலைமையது ஒழிவிலன் முழுவதும் இறையோன். அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தேன். அழிவரும் அருளினோடு, அருள் அழினா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் அழி அப்படின்னா பழம் ஏதாவது இருந்தால் வாழைப்பழம் அழிந்து போச்சு அப்படின்னு சொல்லுவா. பக்குவமான, ரொம்ப அழிந்து போயிடுது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஆக அழிந்த குளிர்ந்த பக்குவமான அருள், நிருஹேத்துக்குமான கிருபை. ஆக நிருஹேத்துக்குமான கிருபையோட அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன். எம்பெருமான் அகத்தனன் நெருக்கமாக இருக்கான், புறத்தனன் தள்ளியும் இருக்கான். யாருக்கு நெருக்கமாக இருக்கான்? பக்தர்களுக்கு நெருக்கமாக இருக்கான். புறத்தனன் துரியோதனன் போல்வார்களுக்கு தள்ளி இருக்கான். எப்படி அகத்தனனாகவும் இருக்கான், புறத்தனனாகவும் இருக்கான். அகத்தனன் புறத்தனன் அமைந்தே அப்படின்னு இப்படி நல்ல ஒரு சமைவு, நல்ல விவஸ்தை இருக்கு. இன்னாருக்கு இப்படி இருப்பான், மற்றவர்களுக்கு அவன் இடத்துல காரியமே கொள்ள மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு, அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்றவர்களுக்கு அவன் தள்ளிதான் இருப்பான் அப்படின்னு அந்த விவஸ்தையை வச்சுட்டு இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு இந்த 2வது பாட்டில் சாதிச்சார். 3வது பாட்டு அமையுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமையுடைய முதல் கெடல் ஒடிவிடை அறநிலம் அதுவாம் அமையுடைய அமரரும் யாவையும் யாவரும் தானா அமையுடைய நாரணன் மாயையை அறிபவர் யாரே. ஆக இந்த 3ஆம் பாட்டில் எம்பெருமானுடைய பிரகாரத்தை, அவதார பிரகாரத்தை இங்க அருளி செய்கிறார் ஆழ்வார். இது யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் அப்படின்னு இந்த 3ஆம் பாட்டில் அருளி செய்கிறார். எம்பெருமானுடைய அவதார ரகசியம் அது யாருக்குமே புரியாது அப்படின்னு இந்த 3ஆம் பாட்டில் அருளி செய்கிறார். அமையுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து. அமையுடைய அறநெறி, அறநெறினா தர்ம மார்க்கம் இருக்கு இல்லையா, அறநெறி அது அமையுடையதாக இருக்கு. அதாவது சில தர்மங்கள் யாராவது அனுஷ்டானம் பண்ணார்களே என்றால் அவர்களுக்கு சக்தி பொறாமல் போனால் என்ன ஆகும்னா, அவர்கள் யாகெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் சரியாக பண்ணாததுனால பலன் கிட்டாமல் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் அமையுடைய அறநெறி அப்படின்னு நல்ல சமைந்த ஒரு தர்ம மார்க்கம், அது சட்டுன்னு பலத்தை கொடுக்கக்கூடியதாக நன்றாக அனுஷ்டிக்கப்பட்ட தர்ம மார்க்கம், அதான் அமையுடைய அறநெறி முழுவதும். அப்படிப்பட்ட தர்ம மார்க்கங்கள் முழுவதாலும் உயர்ந்து அப்படின்னு அதனால ஒரு உயர்த்தியே பெற்ற யார் அப்படின்னா இந்த உயர்த்தியை பெற்றவர்கள் பிரம்மா ருத்ரன் போன்ற தேவதைகள். ஆக அமையுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து. அவர்களுடைய உயர்வு எப்படி இருக்குன்னா, பகவான் எப்படி அந்த முதல் பாட்டில் உயர்வர உயர்ந்தாலும் அப்படின்னு இவனுக்கு மேலே உயர்வு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சங்கிக்கிற அளவுக்கு இந்த பிரம்மா ருத்ரன் விஷயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்வு எப்படி வந்திருக்கு இவர்களுக்கு என்றால், சரியாக வேதத்தில் சொன்னபடிக்கு அந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணதுனால ஒரு பிரமாணம் தெரிவிப்பார்கள். பத்மகோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய ராஜ்யம் புனஸ்திரைலோக்கிய தாத்துருத்துவம் பிராப்தவான் இது சுஸ்ருமா அப்படின்னு இந்த பிரம்மா என்ன பண்ணா, அவன் சதுர்முகனாக எல்லா லோகத்தையும் ஆளக்கூடிய திரைலோக்கிய அதிபதியாக இந்த இவன் இருக்கான சதுர்முகன் அந்த பதவியை எப்படி பெற்றான் என்றால்,
பத்மகோட்டி சஹசிராணி அப்படின்னு எத்தனை காலம் அவன் விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு, பத்மத்தில் பிறந்த இந்த பிரம்மாவானவன் விஷ்ணுவை ஆராதித்தான். ஆக கிரமமாக பகவானை ஆராதித்தபடியினால் இவனுக்கு இந்த ஒரு ஏற்றமானது ஏற்பட்டிருக்கு. ஆக இப்படிப்பட்ட பிரம்ம ருத்ராதிகள் ஆக அமையுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமையுடை முதல் கெடல் ஒடிவிடை அறநிலம் அதுவாம். அமையுடை நன்றாக சமைந்த விவஸ்திதமாக சுக்கடிதமாக அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன சுக்கடிதமாக நன்றாக சேர்ந்ததாக என்ன இருக்குன்னா அமையுடை இது அமையுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமையுடை முதல் கெடல், முதல் அப்படின்னா சிருஷ்டி அப்படின்னு அர்த்தம், கெடல்னா சம்ஹாரம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நடுவில் இடை ஒடிவு, ஒடிவிடை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மாற்றி வச்சுக்கணும். இடை ஒடிவு, ஒடிவுனா சம்ஹாரம் அப்படின்னு அர்த்தம். இடை ஒடிவு அப்படின்னா இடையிலே ஏற்படக்கூடிய சம்ஹாரம், அதாவது அவாந்தர பிரளயம். ஆக சிருஷ்டி, மகா பிரளயம், அவாந்தர பிரளயம் இது மூன்றும் எப்படி இருக்குன்னா அமை உடை அப்படின்னு நல்ல கட்டிதமாக நல்ல கச்சுன்னு இருக்கு. ஆக ஒரு சிருஷ்டி செய்தானே அப்படின்னா பிரம்மா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதான் அந்த அமை உடை அப்படின்னு. ஆக அமை உடை முதல் கெடல் ஒடிவீரை அறநிலம் அதுவாம் அமை உடை. இந்த மூணும் சிருஷ்டி, சம்ஹாரம், அவாந்தர சம்ஹாரம் இது எல்லாமே அறநிலையாக இருக்குது, அதாவது அறநிலமாக இருக்குது. நிலம் அப்படின்னா விதேயம், விஷயம் அப்படின்னு அர்த்தம். தனக்கு கைவந்த கலையாக இருக்குது. பிரம்மா ஒன்று பண்ணார் அப்படின்னா இவர் இதுக்காக தான் ஏற்பட்டிருக்கார். இவர் தன்னை படைத்த பகவானை எதிர்பார்க்கவே வேண்டாம், இவரை எல்லாத்தையும் சரியா பண்ணிடுவாரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருக்கு நிலமாக விதேயமாக கைவந்ததாக இருக்கு. ஆக அமையுடை முதல் கெடல் ஒடிவிடை அறநிலம், ஆக முழுவதுமாக இவருக்கு விதேயமாக விஷயமாக இருக்கு. அறநிலம் அதுவாம் அமையுடை. இப்படிப்பட்ட ஒரு ஞான சக்தியை, அமைவு அப்படின்னு ஒரு சமைந்த ஒரு ஸ்தானம், ஒரு நிலை, ஞானம் சக்தி. ஆக இது எல்லாமே தனக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் சக்தியை பெற்றவர்கள் யாரு? அமையுடை அமரர், பிரம்மா ருத்ரன் தொடக்கமான தேவர்கள். அதே போல யாவையும் யாவரும், மற்ற சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே தானாம், எல்லாமே பகவான் தான். எல்லாமே பகவான் தானா அப்படின்னா எல்லாமே பகவானுக்கு சரீரம், அவன் பிரகாரியாக இருக்கான். இது எல்லாமே அவனை சார்ந்ததாக இருக்கின்றன. அவனை சார்ந்து இருக்கிறபடினால அவனே தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்மளே ஒரு ஆச்சரியமான உதாரணம் காட்டுறார். ஒரு கிராமத்தில் ஒருத்தனை போய் கேட்டாராம், அந்த கிராமநீகி அப்படின்னா அந்த கிராமத்தினுடைய தலைவன். அவன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு இந்த வீட்டில் உனக்கு ஜீவனத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அவன் நீ வாழ்க்கை வாழணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்னா உனக்கு என்ன, எத்தனை மூட்டை நெல் வேணும் அந்த மாதிரி கேட்டானான். அவன் என்ன பதில் சொல்லுவான்? கேட்ட கேள்வி என்ன, உன் ஜீவனத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த கிராமணி கேட்டிருக்கான். அதுக்கு வேணா பதில் சொல்லுவான். தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமா சொல்லுவான்? அப்படி சொல்ல மாட்டான். அந்த உன் அப்படின்னு கேள்வி தன்னை குறித்து இருந்தாலும் அந்த உன் அப்படின்றதுக்குள்ளேயே யார் யாரெல்லாம் அடக்கம், அவனை சார்ந்த மனைவி, மக்கள், தாயார், தந்தையர் எல்லாருமே அடக்கம் இல்லையா? அப்போ எல்லாரையும் சேர்த்து தான் கணக்கு சொல்லுவாங்க, இத்தனை மூட்டை நெல் எனக்கு வேணும் அப்படின்னு. அதே போல தான் பகவான் அப்படின்னு சொன்னாலே அவனை சார்ந்தது எல்லாமே அங்கே வந்துடுறது. ஆகையினால மொத்தமாகவே பகவான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த பிரகாரி பாவத்தை வச்சுட்டு ஆழ்வாரிங்க யாவையும் யாவரும் தானாம் அமையுடைய நாரணன் அப்படின்னு எல்லாமே தானாக இருக்கக்கூடிய அந்த நிலையை பெற்ற நாரணன். அவனுடைய மாயையை அறிபவர் யாரு? அவனுடைய ஆச்சரியமான இந்த அவதாரம் யாருமே இதுக்கு நிலம் புரிஞ்சுக்க முடியாது. என்ன தேவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த நிலையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு இந்த 3ஆம் பாட்டில் எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தினுடைய துர்நேயத்துவம், அறிவதற்கு அரியதான ஒரு நிலை, அதை ஆழ்வார் 3ஆம் பாட்டில் அருள் செய்தார். அதுக்கப்புறம் கேள்வி வந்தது, அப்போ எம்பெருமான அறியவே முடியாதா அப்படின்னு கேள்வி அப்படி கிடையாது. யாருமோ நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான், யாருமோ நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான், பேருமோர் 1000 பிற பல உடைய எம்பெருமான், பேருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே அப்படின்னு இந்த 4ஆம் பாட்டில் எல்லாராலும் அறிய போகாது அப்படின்னு சொல்ல வரல, சில பேரால் பகவானை அறிய முடியும் அப்படின்னு இந்த 4ஆம் பாட்டில் ஆழ்வார் அருளி செய்கிறார். யாருமோர் நிலைமையன் என, யாரும் எப்பேற்பட்ட தேவனாக இருந்தால் கூட எம்பெருமான் இன்னபடிப்பட்டவன், ஓர் நிலைமையன் இன்னபடிப்பட்ட ஒரு நிலையை உடையவன் அப்படின்னு அறிய எம்பெருமான், அறிவதற்கு அருமையானவன் பகவான் அப்படின்னு முதல் சொன்னார். அதுக்கு அடுத்தது யாரும் ஓர் நிலைமையன் என அறிவு எளிய எம்பெருமான், யாரா இருந்தாலும் எம்பெருமான முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு 2வது சாதிக்கிறார். ஆக முதல்ல பிரம்ம ருத்ராதிகள்லாம்
என்னுடைய யத்னத்தினால நான் பகவானை காண முடியும், எனக்கு ஞானம் சக்தியெலாம் அதிகம், அந்த ஞானத்தையும் சக்தியும் கொண்டு பகவானை நான் அளவிட்டு காண முடியும் அப்படின்னு நினைத்தானே என்றால் காண முடியாது பகவானை அப்படின்னு முதல் வரியில் சொல்லிட்டார். ரெண்டாவதுல ஏதோ ஒரு இடைச்சியாக ஆகட்டும், வேடச்சி சபரி போன்ற வேடச்சியாக ஆகட்டும், யாராக இருந்தாலும் அப்பேற்பட்ட பகவான் என்னால் காண முடியுமா, அவன் என்னுடைய கண்ணுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவனாச்சே அப்படின்னு புரிஞ்சின்றார்களே என்றால் அப்போ எம்பெருமான முழுமையாக காண்பர்கள். என்ன முழுமையாக காண்பர்கள் என்றால் என்னுடைய வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்ற அந்த உண்மை நிலையை அவர்கள் முழுமையாக காண்பர்கள். ஆக யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான், பேரும் ஓர் 1000 பிற பல உடைய எம்பெருமான். எம்பெருமானுக்கு பேரும் ஓர் 1000, தேவோ நாம சஹஸ்ரவான் அப்படின்னு, சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாகு தேவோ நாம சஹஸ்ரவான் அப்படின்னு எம்பெருமானுக்கு 1000 நாமங்கள் உண்டு அப்படின்னு பீஷ்மர் மகாபாரதத்தில் சொல்கிறார். ஆக 1000 நாமத்தை உடையவன், பேரும் ஓர் உருவமும், அதாவது பேரும் ஓர் 1000 பேர் இருக்கு, பிற பல உடைய எம்பெருமான், அவனுக்கு பிறது பலவாக இருக்கு. அது என்ன பிற மற்றொன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பேர் அப்படின்னு சொன்னாரா, அடுத்தது ரூபம். பிற அப்படின்னா மற்றொன்றுன்னா என்ன மற்றொன்று, ரூபம் அப்படின்னு அர்த்தம். ஆக பிற ரூபம், அந்த ரூபமும் பகவானுக்கு அநேக ரூபங்கள் உண்டு. ஆக பேரும் ஓர் 1000 பிற பல உடைய எம்பெருமான், பேரும் ஓர் உருவமும், உளதில்லை இலதில்லை பிணக்கே அப்படின்னு. பிணக்குன்னா சண்டை. ஆழ்வார் முதல்ல சாதிக்கிறார், எப்போவுமே சண்டை தான். என்ன சண்டை அப்படின்னா, ஆஸ்திகாலெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எம்பெருமானுக்கு இந்த நாமம் ரூபங்கள் எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள். சில பேர் நாஸ்திகால் அப்படின்னு வச்சுக்குவான்னா வேதத்தை நம்பக்கூடியவர்கள், பகவானையும் உண்டுன்னு ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள், ஆனால் பகவானிடத்தில் அத்தியந்த பிரேமம் தலையெடுக்காதவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, பகவானா பிரம்மமா கடவுளா அதுக்கு நாமமோ ரூபமோ கிடையாது அப்படின்னு அவர்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக உளது இல்லை. நாஸ்திகால் என்ன சொல்லுவா, அதாவது பகவானுடைய ரூபத்தை ஒத்துக்காதவர்கள் உளது இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள், பகவானுக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார்கள். ஆஸ்திகால் என்ன சொல்லுவா, இல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள், நீ இல்லைன்னு சொல்றீ அது கிடையாது அப்படின்னு சொல்லுவார்கள். எப்போவுமே புண்ணாக்கு, ஒரே சண்டை தான் 2 பேருக்கு நடுவர அப்படின்னு இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், பேரும் ஓர் 1000 பிற பல உடைய எம்பெருமான், பேரும் ஓர் உருவமும் உளது. எம்பெருமானுக்கு பேரும் உருவமும் உளது அப்படின்னு ஆழ்வார் நிர்தாரணம் பண்றார். இலது இல்லை, இலது அப்படின்றது கிடையாது, இல்லை புண்ணாக்கே. ஆகையினால சண்டையே வேண்டாம், எம்பெருமானுக்கு எல்லாமே உண்டு, சண்டையே வேண்டாம் எங்க அப்படின்னு மற்றொரு வியாக்கியானமாக ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். ஆக 4ஆம் பாட்டில் எம்பெருமானை யார் அறிய முடியும் அப்படின்றத ஆழ்வார் சாதித்தார். 5ஆம் பாட்டில் இப்படிப்பட்ட எம்பெருமானை அடைவதற்கு உண்டான பிரகாரம் என்ன, பஜிக்க வேண்டும் அப்படின்னா என்ன பிரகாரத்தில் பகவானை பஜனை பண்ண வேண்டும் அப்படின்னா, அவன் பகவத்கீதையை சொன்ன அந்த பிரகாரத்தையே கொண்டு நாம் அவனை பஜிக்கலாம், அவனுக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு இந்த 5ஆம் பாட்டில் தெரிவிக்கிறார். பிணக்கர அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த கணக்கர நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன் வனக்குடை தவ நெறி வழிநின்று புறநெறி களைகட்டு உனக்குமென் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே அப்படின்னு. பிணக்கர அறுவகை சமயமும், அறுவகை சமயம் ஷட் தர்ஷனம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த ஷட் தர்ஷனத்துக்கும் வைதிக சம்பிரதாயத்துக்கும் எப்பொழுதுமே ஒரு பிணக்கு இருக்கும், ஒரு சண்டை இருக்கும். ஆக அப்படிப்பட்ட பிணக்கு அந்த பிணக்கு போகும்படியாக பகவான் பகவத்கீதையை உபதேசித்தான் அப்படின்னு மேலே ஆழ்வார் அருளி செய்கிறார். சரி, பிணக்கற அந்த சண்டையானது போகும்படியாக அறுவகை சமயமும், அறுவகை சமயத்தோட இருக்கக்கூடிய பிணக்கு ஆனது அரும்படியாக அப்படின்னு மேலே சேர்க்கணும் பாட்டில். இந்த 6 சமயம்ன்றது என்னது, ஷட் தரிசனங்கள் என்னது அப்படின்னா, இங்கே 2 விதமாக பரிகணனை பண்ணுவார்கள், எண்ணுவர்கள். இங்கே சுலபமாக இருக்கக்கூடியது, சற்று ஞாபகம் வரக்கூடிய எண்ணுதல் என்ன அப்படின்னா, 6ன்ற கணக்கு வரணும் இல்லையா, ஆர்ஹதர், பௌத்தர், சார்வாக்கர் 3. அதாவது பௌத்த மதம் இருக்குது, ஆர்ஹதர்னா ஜெயின மதம், அப்புறம் சார்வாக்கர் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் இருக்கா இல்லையா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு ஆத்மன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் சார்வாக்கர். ஆக பௌத்தன், சமணன், சார்வாக்கர் 3 ஆச்சு. அப்புறம் நையாயிக்கால் வைசேஷிக்கால் அப்படின்னு 2த்தையும் சேர்த்தா ஒரே ஒரு இது விபாகத்தில் வந்துடும் 4. ஆக ஆர்ஹதன், பௌத்தன், சார்வாக்கன், நையாயிக்க வைசேஷிக்கால். அப்புறம் சாங்கியம், யோகம். யோகம்ன்றது பதஞ்சலி முனிவர் சொன்னது, சாங்கியம் அப்படின்றது கபிலர் சொன்னது. 2த்தையும் சேர்த்தா ஒரு மதமாக ஆயிடும். அதற்கு பிறகு பாசுபத மதம். ஆக ஆகமத்தை கொண்டு, சைவ ஆகமத்தை கொண்டு சிவன்
ஆனுமானிக தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பாசுபத மதம். ஆக இந்த 6 மதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 6 மதங்கள் தான் ஸ்ரீபாஷ்யத்தில் தர்க்க பாதத்தில் எம்பெருமானாரில் வேதவியாசர் கண்டிக்கிறார். சார்வாக்க மதத்தை கண்டிக்கல, அது எல்லாருமே கண்டிக்கக்கூடியது தான். மற்ற எல்லாவற்றையும் இந்த வேதவியாசர் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றதுல வேதவியாசர் கண்டிக்கிறார். ஆக அதை கூட்டி கொண்டு 6 தரிசனங்கள் சத் தரிசனங்கள் என்று சொல்லலாம். ஆக அந்த 6 தரிசனத்தோட வைதிக மார்க்கத்துக்கு இருக்கக்கூடிய பிணக்கு, அந்த சண்டையானது அது தீரும்படியாக பிணக்கற அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தானன். பகவான் கண்ணன் இருக்கான என்ன பண்ணான் அப்படின்னா, நெறி உள்ளி உரைத்தா, வேதத்தில் சொல்லப்பட்ட மார்க்கத்தை உள்ளி அனுசந்தானம் பண்ணி சொன்னானா. சர்வஜனா இருக்கான், இவன் என்ன சொன்னாலும் சரிதான். அப்போ இவன் எதுக்காக யோசிச்சு சொல்லணும் அப்படின்னா, அத்தகைய வாத்சல்யம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான அர்த்தத்தை சொல்லணும். அதே போல இவன் வாய் வந்தபடி சொன்னான் அப்படின்னு ஒரு பழி வரக்கூடாது, இவன் பார்த்து தான் சொன்னான் அப்படின்னு லோகத்தில் ஒரு விசுவாசம் வரணும். அதுக்காக பகவான் என்ன பண்ணான்னா, நெறி உள்ளி, அதை யோசிச்சு வேதத்தில் சொல்லப்பட்ட மார்க்கத்தை உள்ளி யோசித்து உரைத்த கீதை, நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன், கணக்கற்ற நலத்தை கொண்டவன். என்ன ஒரு நலம், என்ன ஒரு கல்யாண குணம் இங்கே இருக்குது அப்படின்னா, ஔதாரியம், கொடை வள்ளலாக, அந்த வள்ளல் தன்மை இருக்கு இல்லையா, கணக்கற்றதாக இருக்கு. கணக்கரு நலத்தனாக வந்து இருக்கிற அந்த பகவான் கணக்கரு நலத்தனன். அந்தமில் ஆதி அம்பகவன், பகவான் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். ஆக அவன் அந்தம் இல் ஆதி அப்படின்னு இருக்கான். அந்தமில், அந்தம் அற்றவனாக, ஆதி முதலில்லாத எப்பொழுதுமே இருக்கக்கூடியவனாக, அம்பகவன், அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம், அதாவது குற்றமற்ற. ஆக குற்றமற்ற பகவானாக அந்தமில் ஆதியம் பகவன் வனக்குடை தவ நெறி. அவன் உரைத்தது என்ன பகவத்கீதையில் அப்படின்னா, வணக்கு உடை தவ நெறி, வணக்கம், வணக்கு வணக்கம், வணக்கத்தை கொண்ட தவ நெறி, பக்தி மார்க்கம். ஆக பக்தியை வந்து தபசு அப்படின்னு சொல்லலாமா, நெறினா வழின்னு அர்த்தம். தவ நெறி தபசுன்னு சொல்லலாமா பக்தியை அப்படின்னா, பக்திஷ்ட ஞான விசேஷா அப்படின்னு சொல்லுவார்கள். பக்தினாலே ஒரு விதமான ஞானம் தான். தபஸ் அப்படின்னாலே ஞானம் தான் அர்த்தம். எஸ்ய ஞானமயம் தபஹா அப்படின்னு வருது. ஆக அந்த ஞானத்தை கொடுத்தவன் பகவான் கீதையில கொடுத்தான், சரியா? அது வணக்குடை தவ நெறியாக இருக்கு. வணக்கத்தை, ஏன்னா அவன் மாம் நமஸ்குரு அப்படின்னு சொல்றான். ஆக பக்தினாலே வணக்கம் அடக்கினதாக தான் பக்தியானது இருக்கு. ஆக அப்படிப்பட்ட வனக்குடை தவ நெறியை எடுத்து உரைத்தான் பகவான். ஆக தவ அப்படின்னா தபசு, தபசுனால ஞானம், ஞானம்னா இங்க பக்தி அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் தபசுனா என்ன, காய சோச்சனம், உடம்ப வாட்டி எடுத்துக்கிறது. அப்படிப்பட்டதானதான் பக்தியா அப்படின்னு கேள்வி வர, அப்படிலாம் கிடையாது. பக்தினா தியானம் தான். ஆனால் இதை பண்ணுறதே பகவான் வந்து ஐயோ எப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அவன். ஆக அவனுடைய நினைவில் இந்த பக்தியே தபசாக ஆயிடுறது. ஆகினால தவ நெறி அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். வனக்குடை தவ நெறி வழி நின்று அதில் பிரதிஷ்டிதமாக நிற்க வேண்டும், அது அந்த மார்க்கத்தில் நிற்க வேண்டும். புறநெறி களை கட்டு, புறநெறி பாக்கிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, மற்ற விஷயாந்தரங்கள், அந்த புறநெறி, அந்த மற்ற விஷயங்கள் அதை களை, அது கலையாக இருக்கு. பயிர் இருந்தால் அந்த பயிர் வளராத படிக்கு களையாக தடையாக இருக்கும் இல்லையா, அந்த களையை கட்டு, கட்டுனா பறித்து எரிந்து விடு, கட்டுதல் அப்படின்னா பறித்து எரிதல். ஆக மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆசையை போக்கிவிட வேண்டும். எப்படி போக்கணும் அப்படின்னா, புறநெறி களை கட்டு உனக்கு மின் பசையற, பசைனா வாசனை, நீர் பசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிடுங்கி எடுத்தா மட்டும் போராது, வேரோட மறுபடியும் வராதபடிக்கு அந்த அளவுக்கு பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அதுதான் இங்க உனக்கு மின், உனக்குதல் அப்படின்னா உலர்த்துதல். ஒரு பண்டம் இருக்கு, மாடியில் போய் காய போடுறோம், அதில் நீர் பசை முற்றிலும் அகல வேண்டும் அப்படின்றது தான் அந்த உணக்குதல். ஆக பசையற உணக்க வேண்டும், அதாவது அதனுடைய நீர் பசை இல்லாதபடிக்கு எப்படி உலர்த்தி விடுறோமோ அதே போல புறநெறியில மற்ற பாஹ்ய விஷயங்கள் ஆசை விட வேண்டும். அது மட்டும் போராது, சவாசனமாக வாசனையையும் கூட சேர்த்து விட வேண்டும். அதுதான் ஆழ்வார் சாதிக்கிறார். உனக்கு மின் பசையற, பசையானது உலர்ந்து போகும்படியாக செய்ய வேண்டும். உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே, அவனுடைய உணர்வு பகவானுடைய உணர்வை கொண்டு இப்படி நாம் செய்ய வேண்டும். உணர்ந்து அப்படின்னா அவனுடைய உணர்வை அறிந்து இப்படி நாம் செய்ய வேண்டும். என்ன சவாசனமாக மற்ற விஷயங்கள்ல ஆசையை விட வேண்டும். அவனுடைய உணர்வுன்னா என்ன, பகவானுடைய உணர்வு அப்படின்னா என்ன தாற்பயம்னா, இப்போ ராமானுஜருடைய ஞானம், எம்பெருமானாருடைய ஞானம் அப்படின்னா என்ன தோன்றது நமக்கு, ரெண்டு விதமா பொருள் தோணலாம்.
உடையவர் உடைய ஞானம் அப்படின்னா உடையவருக்கு எல்லா விஷயங்களை பற்றின ஞானம் இருக்கும் இல்லையா அது. அப்போது உடையவருக்கு ஏற்பட்ட ஞானம், உடையவர் உடைய ஞானம் அப்படின்னு தோணலாம். இந்த உபன்யாசகருக்கு உடையவருடைய ஞானம் நிறைய உண்டு அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன அர்த்தம்? உடையவர் உடைய ஞானம் அப்படின்னா உடையவரை பற்றின ஞானம் அப்படின்னு அர்த்தம். அதே போல தான் இங்கேயும் பகவானுடைய ஞானம் அப்படின்னா பகவானுக்கு ஏற்பட்ட ஞானம் அப்படின்னு அர்த்தம். பகவானை பற்றின ஞானம் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஆழ்வார் என்ன பண்ணுறார்? அவனுடைய உணர்வு, உணர்வுனா ஞானம். அப்போ அவனுடைய பகவானுடைய ஞானம் அத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய பற்றெல்லாம் அறுத்து விடுங்கோள் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. பகவானுடைய ஞானம்னா என்ன அப்படின்னா பகவானுடைய ஞானம் அந்த ஞானத்தினால சொன்னது. அவன் தான் சரம ஸ்லோகத்தை சொன்னான் இல்லையா, மாமேவே பிரபத்தியந்து அப்படின்னு. சரம ஸ்லோகம் கடைசியில் வந்தால் கூட இந்த சரணாகதின்றது பல இடங்களில் பகவான் சொல்லியிருக்கான். ஆக பிரபத்தியை அவன் பகவான் சொன்னான் இல்லையா, அவனுடைய திருவடிகளை பற்றி மற்றவெல்லாம் விட வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவனுடைய ஞானம், அவனுடைய உணர்வு, அதாவது அவனுடைய உணர்வால் பிறந்த வார்த்தை சரம ஸ்லோகம் அப்படின்ற வார்த்தை. இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் அவனுடைய உணர்வு அப்படின்னா அவனை பற்றின உணர்வு, அவனுடைய ஏற்றம். அதை சொன்ன கீதை தான். அந்த கீதையை பற்றி நாம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா, பகவானுடைய ஏற்றம், அவனுடைய அந்த பரத்துவத்தை தெரிஞ்சுட்டு அதை அறிந்து கொண்டு மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய சாப்பலத்தை நாம் விட வேண்டும் அப்படின்னு மற்றொரு அர்த்தத்தையும் ஆழ்வார் இங்கே அருளி செய்கிறார். ஆக இந்த 5ஆம் பாட்டில் எம்பெருமான் திறத்தில் பஜனை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத பகவத்கீதையில் சொன்ன பிரகாரத்திலே செய்ய வேண்டும் என்றதை இங்கு ஆழ்வார் காட்டினார் என்று இப்படி 5 பாசுரங்களினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். அடுத்த உபன்யாசத்தில் இந்த பதிகத்தை முற்றிலும் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.